நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தொடக்க முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த தடையும் இல்லாதபடி ஆண்டவரை நீரே அப்பா எங்களுக்கு இயற்கைகளை சாதகமாக்கி, மின்சார வசதிகளை சாதகமாக்கி, எல்லா நிகழ்வுகளும் அற்புதமாய் நடந்து முடிய தேவன் இயேசு இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் நம் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே, இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி என்னென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னென்றும் மகிழ செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில், கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கிற முன்னாடி வந்து உட்காருங்க, வாங்க முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா.
புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆராதனை உமக்கே 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 ஹல்லேலூயா 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 சொல்லுங்க ஹல்லேலூயா 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 இயேசு வாழ்க ஹல்லேலூயா இயேசு வாழ்க இயேசு வாழ்க இயேசு வாழ்க இயேசு வாழ்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி அருமையான அம்மா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை மேடைக்கு வாங்க முன்னாடி. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறேன் என்ற பாடலை பாடி தேவன் நாம் பின்னாடி நின்றுட்டு இருக்கிற அம்மாலாம் கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. உங்க பிள்ளைங்க அருமையான ஒரு நடனங்களை ஆட போறாங்க. அதை நீங்க பார்த்து மகிழ்ச்சி அடையும்படி அன்பு சின்ன பிள்ளைங்க தம்பிங்களா டே கொஞ்சம் இப்படி உட்காருப்போம். வாங்க வாங்க. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Thank you, Lord. Praise the Lord. Praise the Lord. உலகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே நல்ல கரங்களை தட்டு ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கையை தட்டி பாடுங்க பாப்போம். பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை தட்டுங்க. ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்கிறீர். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ
கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. இயேசு போல ஒரு தெய்வம் இல்லை. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து வீழ்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற தெய்வம் இயேசு. அவரை போல நேசிக்க யாரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல அன்பு காட்ட யாரும் இல்லை. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் எங்கேயுமே பார்க்க முடியாது. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமையான தகடி கிராமத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். மனம் திரும்புகிற, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, நம்புகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அவர் அற்புதங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம்ப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, திறனோடு வாழ்வதினா,
எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் வாழ்வில். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். காகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். காகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. காகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலும் அப்பா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் கிராமத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் மக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த கிராமத்தின் மேல உம்முடைய இரட்சிப்பின் கிரியைகள் வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய அன்பின் கிரியைகள் வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய மனதுருக்கம் வெளிப்படுவதாக தகப்பனே. உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து வருகிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலும் கூட நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம் நல்ல பிதாவே. அழைத்து நம்முடைய பாஸ்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் இந்த சால்வையை அவர்களுக்கு அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள்.
ஹalleluya. பாடுவார்கள். இப்பொழுது பாஸ்டர் டேனி அவர்கள் ஜெபிப்பார். சர்வ வல்லமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாகவும், பிள்ளைகளுடைய நடனங்களை கண்டு ஆண்டவர் அநேகர் சந்தோஷப்படும்படியாக இந்த இடத்துல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த கூடுகையை தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாகத்தக்கதாக உம்முடைய பிறப்பானது ஆண்டவரை அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கிறபடினாலே உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க போகிற உம்முடைய தாயாரை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர நீர் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் கர்த்தர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமா என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரே. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. ஆமென். அருமையான பாடலை சகோதரர் பாடினார்கள். இப்பொழுது நம் மத்தியிலே சோத்திர தேவனுடைய வார்த்தையை நற்செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம் மத்தியிலே அருமையான அம்மா எஸ்தர் மேரி அவர்கள் நம் மத்தியிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்களை அனைவரும் நம் கரங்களை தட்டி அவர்களை நம் வரவேற்கிறோம். கரங்களை தட்டுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பார்த்தா வித்தியாசமா இருக்குதா உங்களுக்கு?
நானும் ஒரு நாளிலே உங்களே மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கு என்னை தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்? நேற்றைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து யாருக்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். நமக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் அவர் பிறந்தார். இயேசு முழு உலகத்துக்கும் பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், இதோ முழு உலகத்திற்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக பிறந்தார் என்கிறதான அந்த சத்தியம் அங்கே வெளிப்பட்டது. புரியுதுங்களா? கொஞ்சம் நான் ஒரு 1/2 தான் எடுப்பேன். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை பயத்தோடு நம்ம கேட்கும்போது இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? முதல் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதன் வந்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு பயம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு பயம் காணப்படுகிறது. தனி மனிதனுக்குள்ளே ஒரு பயம், குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களுக்குள்ள ஒரு பயம். ஏனென்றால் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பயம், தேசத்துக்குள்ளே பயம், புரியுதுங்களா? நாட்டிலே பயம், கிராமத்துக்குள்ளே பயம், எங்க பார்த்தாலும் பயம். யாரையும் என்ன செய்யல, விட்டு வைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு பயம். குடும்பத்தை எப்படி நடத்துவது, அது ஒரு பயம். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, அது ஒரு விதமான பயம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். கடன் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை, இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதமான பயம் நம்முடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. உண்மையா பையா? இந்த பயத்துக்கு தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மனிதன் கைவிட்டாலும் இயேசு ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். புரியுதுங்களா? 365 நாளும் அவர் பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்ல முடியாது, நீ பயப்படாத, நான் கடைசி வரை இருப்பேன் என்று சொல்லி. பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியாது, நான் கடைசி வரை இருப்பேன் என்று சொல்லி. யாரும் யாருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கடைசி மட்டும் துணை இருப்பேன் என்று. கரங்களை தட்டுவோமா? இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தை. முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதன் சொல்ல வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதீர்கள். பயம் இன்றைக்கு எல்லாரையும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்குது. அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த பயத்தை தேவன் எடுத்து போடுகிறார். அவர் நிம்மதியை கட்டளை இடுகிறார், சமாதானத்தை கட்டளை இடுகிறார். புரியுதுங்களா? பாருங்க, 2வது பாத்தீங்கன்னா, எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். முழு உலகத்துக்கும், குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு மாத்திரமல்ல, இயேசு பிறந்த அந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி என்றால் என்ன? நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நல்ல காரியம், அது அன்னைக்கு ஒரு நாள் தான், அன்னைக்கு ஒரு நாள் தான். ஒரு பிறந்த நாள் வருதுன்னா அன்னைக்கு தான். ஆனா தினந்தோறும் நல்ல செய்தி என்று சொன்னால், உன் வாழ்க்கையில இயேசு பிறக்கும் பொழுதுதான் அந்த நாள் உனக்கு நல்ல நாள். அது நல்ல நாளாக மாறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. வாழ்க்கையில எத்தனையோ பேரை நான் சொல்லலாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய விடுதலையின் ஊழியத்துல நான் ஏகப்பட்ட ஜனங்களை மரண பயம். கடந்த வாரத்தில் ஆம்பூர்ல ஒரு பிள்ளைக்கு நான் ஜபம் பண்ண போயிருந்தேன். பாத்தீங்கன்னா மரண பயம், கழுத்தை நெருக்குது, தூங்க முடியல. சுமார் 6 வருடங்கள் பட்ட பாடுகள். ஒரு நிமிஷத்துல ஆண்டவராக இயேசுவை அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையாக விடுதலை பெற்றார். இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு நாளில் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார்,
அவர் வர வேண்டிய காரியங்களை எல்லாம் முடித்தார். இந்த உலகத்திலே உனக்காக எனக்காக பாடுபட்டார். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திலே இன்றைக்கு அவர் வீட்டுக் கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த நீங்கள் நானும் சந்திக்க வேண்டுமே. ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அப்ப எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போயிருக்காங்க. நல்லா ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. எத்தனையோ ஆண்டுகளும் கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. சமாதானம் இல்ல, குடும்பங்கள் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஒரு பாட்டு உண்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இல்லை. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னான். உலகம் கொடுக்க பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்க பிரகாரம் சமாதானத்தை கொடுப்பா. காசு பணம் எதுவுமே இல்லாம இருக்கும். ஆனா எங்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய சமாதானம் எவனாலும் எடுக்க முடியாது, எவனாலும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட சமாதானத்தை கொடுக்க. எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, வேதனை இருக்கு. ஆனா அது எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்க தேவன் அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையை பெற்றனாலதான் இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு வந்து இந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறோம். நாங்களும் அனுபவப்பட்டதுனாலதான். ஒரு காலத்திலே நாங்களும் பாவத்தின் பிடியிலும் சாபத்தின் பிடியிலும் வியாதியின் பிடியிலும் சாபத்தின் கட்டுகளிலும் இருந்தோம். எந்த மனுஷனாலும் எங்களை விடுதலையாக்க முடியாதபடி சாப கட்டுகளில் எங்கள் குடும்பங்கள் காணப்பட்டது. என் தாய் சாப கட்டுகளினாலே அன்றைக்கு விடுதலையாக்க ஒரு ஜனம் இல்லாதபடிக்கு என் தாய் மறித்து போனாள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை விடுதலையாக்குகிறார் என் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அந்த சாபத்தின் கூரை எங்கள் குடும்பத்தை விட்டு எடுத்து போட்டு இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் எங்களை நிறுத்தி இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கார் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாக இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆண்டவர் அதனாலதான் இன்றைக்கு அவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்து நற்செய்தியை நாங்கள் அறிக்கிறோம். நாங்கள் ருசிக்காம உங்களுக்கு சொல்லல. எங்க வாழ்க்கையில நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இயேசுவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் அவர் தெய்வன். அவர் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம். அங்க யாரு கூப்பிட்டாலும் அவர் எந்த விதமான பாகுபாடு இல்லாதபடிக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். பாவி யார்? அந்த பாவி முழு உலகத்துக்கும் ஆதாம் ஏவாள் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு கெட்டு போனது. அந்த கெட்டு போன உறவை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்தின் மூலமாக நாம் தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு நாம் புறம்பே தள்ளப்பட்ட நம்மை தேவனோடு சேர்த்து வைக்கும்படியாக, தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல உறவை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாய் பிறந்து மனிதனை போல வாழ்ந்து மனிதனுக்குரிய சகல உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. அவர் தெய்வீகமாய் வாழவில்லை, மனுஷனாய் வாழ்ந்தபடியினாலே தான் அவரை மனுஷகுமாரன் என்று நாம் அழைக்கிறோம். மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இந்த உலகத்திலே ஒரு பெரிய சகாப்தத்தை அவர் செய்து முடித்தார். புரியுதுங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். அப்ப வந்து பாருங்க, இந்த ரட்சிப்பு என்றால் அதுதான் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து வைக்கிறீங்க நீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை. இந்த கடன் மாறுமா? என் நிலைமை மாறுமா? குழந்தை இல்லாத பிரச்சனை அநேகருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர், எங்க பார்த்தாலும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் கேன்சர் வியாதிகள் பெருகி கொண்டு காணப்படுகிறது. எந்த இடத்துல சுகர் பிரச்சனை, திடீரென்று சுகர் வருகிறது, கால்களை எடுத்து விடுகிறார்கள், மரணம் வந்து தாக்குகிறது, மரண பயம் மனிதனை பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லி
அப்ப இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நீ இன்றைக்கு உன் கதவை திறந்து கொடு. உன் உள்ளத்திலே கதவை திறந்து கொடுக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை என் தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீ அவளை வருந்தி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாய் வருவார், நிச்சயமாக வருவார். உங்க மேல அவர் பிரியமாய் இருக்கிறார், உங்க மேல அன்பாய் இருக்கிறதுனாலதான் உங்களை கொண்டு வந்து அவர் இன்றைக்கு உட்கார வைத்து இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவராகிய தேவன் பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல 18 வருஷம் ஒரு அம்மா கூனியா இருந்தாங்களாம். கவனிங்க, 18 வருஷம் ஒரு அம்மாவுக்கு கூன். அப்போ அந்த அம்மாவை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசுவை பார்க்கும்படியாக அவங்க வராங்க அந்த கூட்டத்துக்கு. அந்த இடத்துல அவங்க வந்து நிற்கும் பொழுது முதலாவது அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். கவனிங்க, நீங்க இயேசுவை தேடி வந்தாதான் இயேசு சுகம் கொடுப்பார். அவர் இயேசுனா என்கிட்ட வரட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு இது உண்டு, ஒரு மாடல் உண்டு. முதலாவது அந்த பெண் கூனி, அவள் வேதம் சொல்லுகிறது எவ்வளவு வேணும் நிமிர கூடாது முடியாதபடிக்கு கூனா இருந்தா. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுடைய உடம்பு எப்படி இருக்கும், இப்படிதான் இருந்திருக்கும். எவ்வளவு வேணும் நிமிர முடியாதபடிக்கு கூன். அப்படி எப்படி இருக்கும், யூ ஷேப்ல தான் அந்த அம்மா இருந்திருப்பாங்க, அந்த கூன். அப்ப நாமெல்லாம் தான் என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு எலும்பு பிரச்சனை, இடுப்புல பிரச்சனை, அவங்க வளைஞ்சிட்டு எலும்பெல்லாம் வளைஞ்சு போச்சுன்னு நினைப்போம். ஆனால் அந்த அம்மா இயேசுவை பார்க்கும்படியாக வந்தார்கள். வந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசு கண்டார் என்று பார்க்கும். வந்ததுனாலதான் அவர் கண்டார், வராவிட்டால் காண முடியாது. இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நிச்சயமா உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார், காண்கிற தேவனாக இருக்க. ஒரு பெண் அழுது கொண்டு நின்றால், தண்ணீர் இல்லாதபடிக்கு குழந்தை அழுகிற சத்தத்தை காண முடியாதபடிக்கு தூரமாய் நின்று அழுகிறார். ஆண்டவர் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு பிள்ளை இருந்த இடத்திலேயே தண்ணீரை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அப்போ அவள் வந்ததினால இயேசு கண்டு என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, தம்மிடத்திலே அவளை வரவழைத்தார். தம்மிட குட்டீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நல்ல பிள்ளைங்கள. தம்மிடத்திலே அவர் வரவழைத்தார். வரவழைத்த பிறகு அவர் என்ன செஞ்சார், அவள் மேல் அவள் கையை வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் மேல் கையை வைத்தார். இந்த அம்மா வந்ததுனாலதான் அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சிச்சு. அப்போ நான் நினைக்கிறேன், கூனியா இருந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவை காண வந்திருப்பாங்க. ரெண்டாவது, நான் தான் முடியலைன்னு அவருக்கு தெரியுதுல்ல, அவங்க என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, அவங்க டிமாண்ட் வைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு, என் கடன் பிரச்சனை தெரியாதா, என் கஷ்டம் தெரியாதா, என் நிலைமை தெரியாதா? அது கிடையாது. பிரின்சிபல், ஆண்டவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கானா, அந்த பிரின்சிபல் படி போனாதான் எல்லாமே கிடைக்கும். நம்ம பேங்குக்கு போகிறோம், நம்ம பணம் தாங்க, ஆனா போன உடனே கொடுத்துறாங்களா, நம்ம அதுக்கு முறையா செல்லான்னு எழுதி லைன்ல நின்று டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் தானே பணம் எடுக்கிறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் சில பிரின்சிபலை வச்சிருக்கிறார். அவள் வந்ததினாலே அவர் கண்டார். வரவழைத்த உடனே ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு, தன்னுடைய பலவீனத்தை பார்க்காதபடிக்கு, தன் சூழ்நிலையை காணாதபடிக்கு அவ என்ன செய்தாள், அவரிடம் கடந்து வந்தபடினாலே இயேசு அவளை தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அவளை விட்டு அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, நான் அதை படிச்சு பார்த்தேன், அது ஒரு ஸ்பிரிட், ஒரு அசுத்த ஆவி. அவளை எத்தனை வருஷம், 18 வருஷம் கூனியாக்கி அடிமைப்படுத்தி வச்சிருந்தது அசுத்த ஆவி. அசுத்த ஆவி எல்லா பிரச்சனையும் கொடுக்கும், நோயை கொடுக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு ஒன்றுமே இல்லைம்பாங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அங்கே டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் என்ன செஞ்சிருக்கும், வெளியே காட்டாது, உள்ளுக்குள்ளவே இருந்து உடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய, அழித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவியை அந்த மனுஷியை விட்டு ஆண்டவர் துரத்தும் போது வேதம் சொல்லுகிறது, தொட்ட உடனே அவளை என்ன செய்தாள், நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கரங்களை தட்டு. நிறைய பேர் சுகம் கிடைத்த உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில்லை, அப்படியே போகிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்து தேவனை ஆராதிக்கணும், அடுத்து தேவனை தொழுது கொள்ளணும், எப்படி தேவனிட கிட்டி சேர வேண்டும் என்கிறதான காரியத்தை இன்றைக்கு அநேகர் கற்றுக்கொள்வது இல்லை. புரியுதுங்களா?
தேவனை மகிமைப்படுத்தினாள். அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தது தெரியுமா? 18 வருஷம். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா குதிச்சு நடனம் ஆடி ஆண்டவரே சொல்லி எப்படியெல்லாம் அவங்க பட்ட பாடு, அந்த வேதனை, அந்த கண்ணீருக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. 18 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாது. அசுத்தாவி பிரச்சனைகள், போராட்டங்கள் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இயேசு விடுதலை ஆக்குகிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பெண் 12 வருஷம் பெரும்பாடுள்ள எல்லாருக்கும் அந்த பெண்களுடைய பிரச்சனை தெரியும். 18 வருஷம் அவளுக்கு இரத்தப்போக்கு வியாதினால 12 வருஷம் அந்த அம்மா கஷ்டப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவள் பணம் செலவழித்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை. வைத்தியர்கள் கைவிட்டார்கள், குடும்பம் கைவிட்டது, உறவுகள் கைவிட்டது. அவளுடைய வேதனை எவ்வளவு பட்ட வேதனை. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுடைய சரீரம் மெலிந்து எலும்பும் தோலுமாக பார்க்க முடியாதபடிக்கு எலும்புதான் அந்த அம்மாவுடைய உடம்புல இருக்கும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கூட நான் படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா பாத்துங்க, என்னுடைய நிலைமை தெரியும் சொல்லிட்டு இல்ல, இயேசு இருந்த இடத்துக்கு தன் பலவீனத்தை பார்க்கவில்லை, யாருகிட்டையும் சொல்லவும் இல்லை. அவங்க கூட்டத்தில் வந்து தீட்டுள்ள பெண்கள் ஊழியக்காரனை என்ன செய்யக்கூடாது, ஆசாரியனை தொடக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் சட்டம் இருக்குது. ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல யாராவது பார்த்துட்டா நம்மளை வந்து என்ன செஞ்சுவாங்க, பிடிச்சி தள்ளிடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த வஸ்திரத்தினுடைய அந்த அங்கியினுடைய ஓரத்தை தொட்டால், அவளுடைய விசுவாசத்தை பாருங்க, அவருடைய சரீரத்தை தொட அறியது இல்லை, அவருடைய வஸ்திரத்துடைய அந்த ஓரத்தை நான் தொட்டும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற அவன் நம்பிக்கையோடு புறப்பட்டு வந்தான். நான் நினைக்கிறேன் அவளுக்கு எங்கேயாவது அவளை பாருங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல தான் அவனை ஒதுக்கி வைத்திருப்பாங்க. குடும்பங்கள், உறவுகள் எல்லாம் கைவிடப்பட்டு அவளுக்கு அந்த வழியாக யாராவது போகும்போது சொல்லி இருப்பாங்க, இப்படி இயேசு கிறிஸ்து வருகிறார், அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டதுனால அந்த சத்தத்தை கேட்டு யாராவது என்னை கூட்டி கொண்டு போய் விடுங்க, யாருடைய உதவி அவ எதிர்பார்க்கவில்லை. தானே எழும்பி தன் பலவீனத்தை பார்க்காதபடிக்கு இயேசு இருந்த இடத்துக்கு வந்தபடினால தான் அவளுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கு நிறைய பேருக்கு மற்ற இடங்களுக்கு போவதற்கு வேகமாய் ஓடுவாங்க. ஆனா இயேசுவிடம் வருவதற்கு யாராவது என்னை தேடி, இயேசுவை தேடி நீ வரும் பொழுது நீ ஒரு அடி எடுத்து வச்சா என் ஆண்டவர் 10 அடி எடுத்து வைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. போயிருக்கேன். அப்போ வந்து பாருங்க, இந்த ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அவளுக்கு என்ன செஞ்சு, டக்குன்னு அவருடைய சரீரத்துல சுகம் உண்டாகி விட்டது. உடனே அவளுக்கு ஒரு பலன் வந்து விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார்? சீஷர்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில, இந்த நெரிசலுக்கு மத்தியில எப்படி உம்மை தொட்டது யார் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கும் அநேக பெண்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, உன் சரீரத்துல உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்தையும் இயேசுவிட நீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த பெண் தொட்டதுமாய் இன்றைக்கு நீ தொடும் பொழுது அவரை விசுவாசத்தோடு தொடு மகளே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு வியாதியிலிருந்து ஒரு சுகத்தையும் பலத்தையும் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். பாருங்க, அந்த நிமிஷமே அவள் பயந்தா, ஆண்டவர்கிட்ட வந்தா, கிட்ட நெருங்கி வந்த பொழுது நான் தான் தொட்டேன் என்று சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை, மகளே நீ திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன. திடன் கொள், தைரியமாயிரு, பயப்படாது. உன் விசுவாசம், உன் நம்பிக்கை உன்னை விடுதலையாக. நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கணும். நிறைய பேர் சொல்லலாம், நான் எவ்வளவு காலம் சபைக்கு போறேன், இயேசு கிட்ட போறேன், எனக்கு ஒன்றும் நடக்கல. முதல்ல இயேசு எல்லாரையும் சமமாய் பார்க்கிற தேவன். அவர் யாரையும் வந்து அவங்க இவங்கன்னு பார்க்க மாட்டாரு. விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு என்ன செய்வார். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அவர் சுகத்தை அவர் கொடுக்க அவரால் முடியும். புரியுதுங்களா? முதலாவது 18 வருஷம் அந்த கூனியா இருந்த அம்மாவுக்கு ஆண்டவர் நிமிர வைத்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்தார். அநேக பெண்கள் உங்களுடைய வயதுக்கு மிஞ்சின காலங்களிலே, வயது ஏறின காலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல
ஒரு விதவையான பெண்ணுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் மரித்து போனான். இயேசு அந்த வழியாக கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது ஒரு அடக்கம் பண்ணுவதற்காக அந்த பாடியை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். இயேசு அந்த வழியாக கடந்து வரும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். ஒரே ஒரு மகன், கணவனும் இல்லை. அவ அழுது கொண்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை அவர் கேட்டார். கேட்ட உடனே அவர் கிட்ட வந்து, ஆண்டவர் அழுகிறவர்களுடைய அவர் அழுகிற தேவன். அழும்போது அவர் அழுவார். நீ கண்ணீர் விடும்போது பார்த்து இருக்க மாட்டார். நீ கண்ணீர் விடும்போது உனக்காக அவர் கண்ணீர் விடுகிற தேவன். அவர் கிட்ட வந்து சொல்லுகிறார் பாருங்க, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்தா. அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல. கொஞ்சம் அமைதியாங்க. அழாத என்று சொல்லி அப்படியே விடல. அந்த பாடையை தொட்டான். பாடியை தொடல, பிணத்தை தொடவில்லை, பாடையை தொட்ட உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை, வாலிபனே எழுந்து, வாலிபனே எழுந்து என்று சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்தான். கரங்களை தட்டுவோமா? பாருங்க, மறைத்து போய் பாடையில கொண்டு வந்த அவனை இயேசு உயிர்ப்பித்தார். அப்படியாப்பட்ட உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற. எந்தெந்த நரம்புகள், எலும்புகள், தசைகள், எல்லா உறுப்புகளும் செத்து போய் காணப்படுகிறதா, அந்த உறுப்புகளை உயிரடைய செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். என்னுடைய ஊழியத்துல பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் சொல்லி ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார்கள். அப்போதான் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்கள். நான் வேலை பார்த்து கொண்டு, நான் ஸ்டெனோவா வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் நல்ல விசுவாசம் உண்டு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த புதுசாக அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசு பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும்னா நீ முதல்ல உன் வீட்டுக்குள்ள இயேசுவை என்ன செய்யணும்? உள்ள அனுப்பணும். இயேசு உள்ளே வருவதற்கு நீ அனுமதி கொடுக்கும் பொழுதுதான் இயேசு என்ன செய்வார்? வந்து ஒரு அற்புதம் செய்வார் என்று நான் சொன்னேன். அப்படியாக போகி கொண்டு இருக்கும்போது அவங்க வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்தேன். அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்து, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு போங்க, அந்த சபையினுடைய போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தேன். அவங்களும் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தாங்க. நல்லா ஆயிட்டு. ஒரு 10 வருஷம் அப்போ அவங்க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஒரு காணிக்கு அனுப்பி வச்சார். எப்படின்னு அப்போ நான் என்னன்னு பார்த்தா, அப்போ சொன்னாங்க, சிஸ்டர், என் மகன் வந்து ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங்க்கு கிளாஸில் அட்மிஷன் போட்டேன். அதனால் முதல் காணிக்க நான் வெளிநாட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு காணிக்க உங்களுக்கு நான் அனுப்பி கொடுத்தேன். அப்படி தான் கேட்டேன். எனக்கே மறந்து போச்சு. என்னென்னா பிளட் கேன்சர்லேருந்து என் பிள்ளைக்கு பூர்ணமான விடுதலை கொடுத்து இன்றைக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளோடு இருக்காங்க. கரங்களை தட்டுவோமா? எந்த ரத்தத்துக்குள்ள கூட அத்தனை கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. அவருடைய ரத்தம் எல்லா ரத்தத்தோடையும் கலக்கக்கூடிய வல்லமை உடையது. புரியுதுங்களா? அது ஏ குரூப்பு, பி குரூப்பு, சி குரூப்பு, எந்த குரூப்பாக இருந்தாலும் எல்லா ரத்தத்தோடையும் கலக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டு. அது பரிசுத்தமான ரத்தம், அது சுகம் கொடுக்கக்கூடிய ரத்தம், அது வல்லமை உள்ள ரத்தம். அவர் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பலியாகி தம் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பை அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மறைத்து போன சரீரத்துக்கு அவர் விடுதலை கொடுத்தார். 4வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம், அழகான குடும்பம் இருந்தது. இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் போவாரோ அப்பெல்லாம் அந்த இடத்துல, அந்த வீட்டில் போய் தங்கி இருந்து ஊழியம் செய்து கொண்டு வருவார். ஆனால் திடீரென்று அந்த வீட்டில் அந்த மகன், அந்த சகோதரன் மரித்து போன 2 சகோதரிகள், ஒரு சகோதரன் மாத்திரமே, ஒரே ஒரு சகோதரன், ஆசையான தம்பி மரித்து போனான். அவன் சீரியஸாக இருக்கும் பொழுது இயேசு சாமிக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அவர் வருவதற்கு தாமதமாகி விட்டது. உடனே இவன் இறந்த உடனே அவனை கொண்டு கல்லறையில என்ன செஞ்சிட்டாங்க? கவனிங்க, கல்லறையில அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? நல்லா இருக்கும்போது கூப்பிட்டோம், வரல பாஸ்டர், செத்து அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுமே. அதே மாதிரி தான் இயேசு சாமியை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நிந்தித்தாங்க. அந்த சகோதரிகள் 2 பேரும் அழுததை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஏக சக்கராதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 2 பெண் பிள்ளைகள் அழும்போது கண்ணீர் விட்டா என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா?
நாம் அழும்போது அவர் அழுகிறதை சிரிக்க மாட்டார், கண்ணீரை துடைப்பார், நமக்கு ஆறுதலை கொடுக்கவர். நமக்கு இந்த உலகத்துல யாரும் நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. எல்லாருடைய மனதிலும் பலவிதமான வேதனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் உண்டு. நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த பாரத்தை அவர் எடுத்து போட்டு நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்புறம் பாருங்க, இயேசு என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டுட்டு அதோட இல்ல, அடக்கம் பண்ண இடத்துக்கு என்ன செய்யுங்க, அவர் போகிறார். எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஏளனமா என்ன செஞ்சிருக்கும்? 4 நாள் ஆயிப்போச்சு செத்த பாடி. அங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் சொல்லுங்க? செத்து போய் 4 நாள் ஆச்சு, என்ன நடந்திருக்கும்? நாத்து அடிக்கும், அப்படிதானே? நாத்து அடிக்கும். நம்மளே வந்து ஒரு அடக்கம் பண்ணிட்டா, இறந்துட்டாக்கு என்ன சொல்லுவோம்? எப்போ எடுக்க போறீங்க? 2 நாள் ஆச்சு, சீக்கிரம் எடுத்துருங்க, நாத்து அடிக்கும், வைக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க, அப்படிதானே? சில ஊர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே செத்த உடனே எல்லாம் தூக்கிடுவாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் வச்சிருப்பாங்க, இது பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. 7 நாள் வச்சு எங்கே இருந்தெல்லாம் யார் வரமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. சில நாடுகளில் அப்படி வச்சிருப்பாங்க. ஆனால் நம்முடைய இந்திய கல்ச்சரில் 1 நாளைக்கு மேலே வைக்க மாட்டாங்க. 2வது நாளில் முதல்ல தூக்குங்கம்மா, எடுங்கம்மா, எங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க, செத்து போய் 4 நாள் கல்லறையில் வச்சாச்சு, இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். முழு ஜனங்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க, இந்த குடும்பத்தை அவர் அதிகமாய் நேசித்தாரே, இப்படி ஒரு மரணம் அந்த வீட்டுக்குள் வந்திருக்கிறது, இவர் ஏன் அந்த குடும்பத்தை தவிக்க வைத்தார்? அவர் மேல என்ன செய்து? பழி சொற்கள் ஏராளமாய் வந்தது. ஆனா அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர் அந்த இடத்துல வந்து நின்று என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணினார். நான் எப்பொழுதும் நான் பரலோகத்துக்கு நேராய் தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். நான் எப்பொழுதெல்லாம் செபிக்கிறனோ அப்பொழுதெல்லாம் செவி கொடுக்க பிதாவே, இப்பொழுது நீர் எனக்கு செவி கொடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு, லாசருவே வெளியே வா சொன்ன உடனே அந்த நிமிஷத்துல பாருங்க, அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொன்னாங்க. கல்ல சீஷர்கள் புரட்டி போட்ட உடனே அவன் சீலைகள் கட்டப்பட்டவனாக, ஒரு பிரேதத்தை எப்படி கட்டப்பட்டு இருக்குமோ கட்டப்பட்டவனாக அவன் கடந்து வந்து கொண்டிருக்க. எல்லாம் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவன் உடம்பு முழுவதும் பிரேத சீலையினாலே கட்டப்பட்டிருந்தது. லாசருவே வெளியே வா, புறத்த சத்தமாய் கூப்பிட்ட உடனே நான் நினைக்கிறேன் அந்த சத்தம் முதல்ல எங்க போய் விழுந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? முதல்ல அந்த சத்தம் எங்க போய் விழுந்திருக்கும்? மூளையில தான் போய் விழுந்திருக்கு. இதுதான் நம்மளோட கண்ட்ரோல் ரூம். மூளையில விழுந்த உடனே அடுத்த நிமிஷத்துல முழு சரீரத்துக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள எல்லா செல்களும் செத்து போன, அழுகி போன, நாரி போன செல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுகளுக்கு உயிர் வந்து விட்டது. உயிர் வந்த உடனே டக்குன்னு செத்து போய் இருந்ததான ஹார்ட் டப்பு டப்புன்னு என்ன செஞ்சு துடிக்க ஆரம்பித்தது. எல்லா கிட்னிலேருந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அதாவது வேலைகளை செய்ய ஆரம்பித்த ஒரு சனப்பொழுதுல அவன் கைகள் கால்கள் கட்டப்படாமட்டவனாக வெளியே வந்தான். சீஷர்களை பார்த்து சொன்னா, கட்டவளுக்கு விடுங்கள் என்று சொன்னான். நான் நினைக்கிறேன், லாசருக்களே வெளியே வான்னு சொல்லியிருந்தா எத்தனை லாசர் பேர் உள்ள அத்தனை பேர் அன்றைக்கு வெளியே வந்திருப்பாங்க. அல்லேலூயா. மறித்து போய் 4 நாள் நாரி போன ஒன்றுடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பி வந்த அல்லேலூயா. புரியுதுங்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பிறந்தது. நாம் மறித்து ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் இன்றைக்கு அநேக மறித்த நிலைமையில காணப்படுகிறோம். மறித்திருக்கக்கூடிய நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக, அவரோடு கூட சேர்க்கும்படியாகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார். உனக்காக எனக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக சிலுவையில் அவர் மரித்தார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக லீகலாக நீங்க மாறும்போது அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வேதாகமத்திலே வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் ஒரு காலத்திலே நாங்களும் போதகர்களும் இப்படி பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்தில் இருந்த நாங்கள் ஒரு நாளிலே இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை எங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எங்களை மகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தம் பண்ணினபடினாலே எங்களை சொந்த குமாரத்தியாக அவர் மாற்றி இருக்கிறார். மாற்றினபடினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சிலுவையில சம்பாதித்து வைத்தாரோ அத்தனை ஆசீர்வாதத்திற்கு உடைமையாளிகளாக ஆண்டவர் எங்களை மாற்றி இருக்கிறபடினாலே, அந்த நம்பிக்கையை நாங்கள் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இயேசுவை
இந்த இயேசுவே தேவன் என்று அறிவிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் கண் நோக்கி பாருங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. யார் யார் என்னென்ன பிரச்சனையில இருக்கீங்களோ, பிரச்சனையில யார் யார் இருக்கீங்களோ, போராட்டத்தில் இருக்கீங்களோ, கண்ணீர்ல இருக்கீங்களோ, வேதனையில இருக்கீங்களோ, அவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கேன். எத்தனை பாரங்கள், கவலைகள், கண்ணீர், ஓ ரமா சந்தர்வி, ஆண்டவரே உடைய வல்லமை பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பாவத்திலும் சாபத்திலும் வியாதியில இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருமையா, கண்ணோக்கி பாருமையா, கண்ணோக்கி பாருமையா. இயேசுவே, உடைய பாவத்துக்காக நீ ஒரு நாளில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர், மரித்தீர், இன்றைக்கு பரலோகத்திலே வீற்றிருக்கிறீர், ஒரு நாள் நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சகோதரியே, சகோதரியே, இயேசு வரப்போகிறார். உன் தேவனை நீ சந்திக்க ஆயத்தப்படு. இந்த பாவ சரீரத்தோடு நீ அவரை சந்திக்க முடியாது, வியாதியின் சரீரத்தோடு நீ சந்திக்க முடியாது. நீ அவரை உண்மையாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஜனங்களே உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். சகோதர சகோதரியை உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். நான் எங்கேயோ பிறந்து நான் எங்கேயோ வளர்ந்தவன். இந்த கிராமத்துக்கு தேவன் எதற்கு கொண்டு வந்தார் என்று தெரியாது. ஆனால் உன்னையும் என்னையும் அறிந்தவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கவர். கிறிஸ்து உனக்காக எனக்காக சாபமாகி எல்லா சாபத்தையும் துரைத்தனங்களையும் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே முறியடித்து விட்டார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ளே வாரும். சொல்லுங்க, ஏசப்பா கண்ணை மூடி, ஏசப்பா நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்குள்ள வாங்க. நீர் சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்குள்ள வாரும். இயேசுவே நீர் எனக்குள்ள வந்து தங்கிடும். நான் உண்மை தெய்வமாக தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க, என் பாவங்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால கழுவும். நீர் எனக்காக பிறந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, அப்படியே நான் சொல்றது, எனக்காக நீர் பிறந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் தாரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லுங்க. என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றம் தாரும். என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும். எனக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. சொல்லுங்க, எனக்கு விடுதலை கட்டளையிடுங்க, எனக்கு பலத்தை கட்டளையிடுங்க. என் போராட்டம் என்னை விட்டு போகட்டும், என் வியாதி என்னை விட்டு போகட்டும். என் பிள்ளைகள் அடங்கல்ல, என் பிள்ளைங்க கீழ்ப்படியல்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாக இருக்கிறது. என் குடும்பத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். விசுவாசத்தோடு கேளு மகனே, விசுவாசத்தோடு கேளு மகனே. உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்தின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு கத்த கொடுக்க போகிறான். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. எல்லாம் கண்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால பலத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா அசுத்த ஆவிகளுடைய கிரிகள் வெளியே போகப்பட்டு போகட்டும். பொல்லாத ஆவிகள் வெளியே போகப்பட்டு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும். எல்லா அசுத்தாவிகள் வெளியே ஓடட்டும். போராட்டங்கள் வெளியே ஓடட்டும். எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு வல்லமை ரிசீவ் 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 in the name of Jesus. ஹல்லேலூயா. வியாதிகள் மறைந்தோடட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீங்க சுகத்தை வாங்க, அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. உனக்கு தேவை சுகம். அவங்களுக்கு என்ன நடக்குது, நீ சுகம் வேண்டுமா? விடுதலை கத்த வந்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில வீட்டு கொண்டே இருக்க. நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கேன். இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கள் இயேசுவின் நாமத்தினால. வல்லமை இறங்கட்டும். ஷபா லபா கபா தீபா ஷபா லபா கபா பாபா. கர்த்தருடைய அக்கினி ஓ ஜனங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கிரியை செய்ய எல்லா விதமான போராட்டாவிகள் வெளியே போகப்பட்டு ஜனங்களுடைய கண்களை கத்த திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் மறைந்து போகட்டும். கட்டுகள் உடைந்து போகட்டும். பில்லி சுனி ஆவிகள் வெளியேறட்டும். செய்வனை கட்டுகள் முட்டைஞ்சு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் வீட்டுக்குள்ள கீழ்ப்படியாத பிள்ளைகள், குடிக்காத புருஷன், குடிக்காத பிள்ளைகள், எரிக்காத பிள்ளைகள், மனைவி அடிக்கிறவங்க எல்லாம் தொடப்படுவாங்களா இயேசுவின் நாமத்தினால. இந்த ராத்திரி வேளையில ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அதிசயத்தின் நாள். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால. தொடட்டும், தொடுவதாக, தொடட்டும்,
இயேசுவே இயேசுவே என்னை தொடுங்க என்று சொல்லுங்க. இயேசுவே நம்மை தொடுங்க, இயேசுவே நம்மை தொடுங்க அப்படி சொல்லுங்க. கண்ணமுடி சொல்லுங்க. ஏசப்பா நம்ம விசுவாசத்தோடு தொடுங்க. ஏசப்பா நான் விசுவாசத்தோடு தொடுங்க. எனக்கு விடுதலை தாங்க. கேளுங்க, விடுதலை தாழும் அப்பா. ஓ ரபா ஷபாபா வல்லமை இறங்கட்ட பவர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் I deliver the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால விடுதலை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க, பலத்தை அசுத்தாவியே அடங்கு, வல்லாத ஆவியே ஷபலபலபந்த கர்த்தருடைய அக்கினி கடந்து வருவதாக. எங்களை நேசிக்கின்ற பரலோகத்தின் தகப்பனே, தகுமையான இந்த கிராமத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு நீர் கொடுத்த தயவுக்காகவும் என்னை அழைத்த அருமையான இந்த கிராமத்தில் உள்ள சகோதரர்களுக்காக, ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீ சொன்னதை இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், வல்லமை புறப்பட்டு வரட்டும், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த கிராமத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பு தீவிரமாக நிறைவேறட்டும் அப்பா. சீக்கிரத்தில் அந்த பகுதிகள் முழுவதும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. அந்த கூட்டத்தை விசுவாசத்தோடு ஏற்பாடு அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளையும் இங்கே சந்தித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுக்கு இயற்கையின் மேலே ஆண்டவரே மழையெல்லாம் வந்து பயமுறுத்தி கொண்டு வந்தது, எல்லாவற்றையும் மாற்றி ஊழியம் ஒரு நாளும் தடைப்படாது ராஜா. அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். பின்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய அருமையான போதகர் மகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த அன்புக்காக, ஐக்கியத்துக்காக நன்றி. அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை வாழ்த்துக்களை எங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.